இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 81 அதனுடைய 14வது வசனம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் அநேக எதிராளிகள் எழும்பி நிற்கலாம். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதேயுங்கள், கலங்காதேயுங்கள், சோர்ந்து போகாதேயுங்கள். எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்த போகிறார். எதிராளிகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே அவர்களை தாழ்த்தி உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். இந்த எதிராளி உங்களுக்கு மறைமுகமாவே இருப்பான், உங்க கூடவே இருப்பான். அவனுடைய ரூபம் ஒரு நாள் வெளிப்படும். அவனுடைய சுய ரூபத்தை ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அன்றைக்கு அவனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அடக்குவார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எதிராளி கெட்சிக்கிற ஒரு சிங்கம் போல இருக்கலாம், சீறி கொண்டிருக்கலாம், உங்களோடு கூட வாதாடி கொண்டிருக்கலாம், உங்களோடு கூட நித்தம் நித்தம் போர் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஊழியத்துல இருக்கலாம், உங்களுடைய தொழில இருக்கலாம், உங்க வியாபாரத்துல இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்க கூடவே இருக்கலாம். சீக்கிரமாய் கர்த்தரை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இந்த எதிராளி நிமித்தம் நீங்கள் சஞ்சலம் அடைந்திருக்கலாம், உங்களை அள வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் அநேக வார்த்தைகளை தூசித்து நிந்தையாய் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு விரோதமா கோலியாத் எழும்பினான், எவ்வளவோ பயமுறுத்தினான், எவ்வளவோ சவால் நிறைந்த வார்த்தைகளை சொன்னான். ஆனா கோலியாத்தினுடைய வார்த்தை பலிக்கல. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதினுடைய கையில அந்த கோலியாத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு கூழாங்கல்லால கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் கோலியாத் எழும்பி இருக்கிறானா? கோலியாத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற இயேசு இருக்கிறார். உங்களுடைய எதிராளிகளை தாழ்த்தத்தக்க பலமுடையவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் கூட அந்த சத்துருவை ஆண்டவர் முறியடிப்பார். உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எதிராளி பெருக பெருக சில நேரத்துல மன சஞ்சலங்கள் வருகிறது, மன போராட்டங்கள் வருகிறது, அங்கலாய்ப்புகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. வெளியே சொல்ல முடியல, அழுது கொண்டே இருக்கலாம். ஐயோ, எதிராளி எனக்கு விரோதமா எழும்புகிறானே, என்ன நான் செய்வது? கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அவர் சீக்கிரமா எதிராளியை தாழ்த்தி போடுவார், உங்களை உயர்த்துவார். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எதிராளிகளை தாழ்த்தி போடுகிற பரிசுத்த ஆவியானவர், எத்தனை எதிராளிகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒரு கோலியாத்தை போல எழும்பி எங்களுக்கு விரோதமாய் நித்தம் நித்தம் போர் செய்து ஒடுக்கி கொண்டிருக்கிற கோலியாத்துகள் உண்டு. அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட எதிராளிகளை ஆண்டவரை தாழ்த்தி போடுகிற கர்த்தர், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சஞ்சலங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருத்தங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.